எதுவுமே ஈஸி இல்லைல்ல, எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். இதை பொறுத்து எவ்வளோ லோன் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லலை, அதற்கு தான் என் சம்பளத்தை நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. இருந்தாலும் நீங்கள் என்னோடய அக்கா இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதால நான் சொல்கிறேன். 15. லஞ்சமா? நீங்கள் வேற. நானும் 1 ரூபா கொடுக்க மாட்டேன். நீ எப்போ கொடுக்குறியோ அப்போ கொடு, நான் அப்போ வாங்கிக்கிறேன்ட்டு வந்துடுவேன். 5 பைசா இல்லை. இந்த வடிவேல் படத்தில் வரல, காசு இல்லைப்பா, அந்த மாதிரி காசுலாம் இல்லைப்பா. இல்லை இங்கே நாங்கள் இப்போ போயிருக்கிறதுல ஊர் தலைவர்கிட்ட தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் பண்ணி தருவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நம்புவோம். நம்பிக்கை தானே எல்லாம். நம்மளாம் ஏன் ட்ரை பண்ணோம்? இல்லை, அவங்களுக்கு வந்து பேக் பெயின். அவங்க இப்போ கொஞ்ச நாளாக வீட்டில் தான் இருக்காங்க, எந்த வேலைக்கும் போகிறதில்ல ஆக்சுவலாக. ஸோ நான் ஒருத்தி தான் சம்பாதிக்கிறேன். எங்கள் 2 பேரும் ஒரு வாரத்துக்கு. என்னது ஒரு வாரத்துக்கு 15,000 ரூபா? நீங்கள் வேறு வெறுப்பேற்றாதீங்க, டென்ஷன் ஆகிடும் பிரபு. கடுப்பேற்றுனீங்கன்னா என்ன என் வாயை பிடுங்கிறதுக்குன்னு நீங்கள் லைவ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் எல்லாத்தையும் சமாளித்து அப்பா சாமின்னு இருக்கு, முடியல. ஹாய். ஐயோ, தமிழ் செல்வம்ன்றது அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா? நமக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு பட்டா கிடைக்கல, பட்டா கிடையாதது. ஸோ அந்த இடம் வந்து மலை புறம்போக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர். அது வந்து இப்போ தான் வந்து ஃபார்ம் கொடுத்துருக்கோம், வாங்கிட்டு ரீசனாக ஒரு 1 மந்த் தான் ஆகுது. பார்க்கலாம், நம்ம கையில் எதுவுமே இல்லை. கரெக்டாக சம்பளத்தை பற்றி பேச மாட்டேன். ஆமாம் பிரதர், அதுதான் சொல்கிறேனே, எல்லாமே மணி படுத்துகிற பாடு தான். அமௌண்ட் இருந்தால் வாங்கியிருக்கலாம். இப்போது நான் வாங்கினேன், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு இதில். ஸ்டில் வந்து நான் விசாரித்த வரைக்கும் 1 சென்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா பட்டா இடத்துக்கு வந்து 8 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 சென்ட்டுக்கு. அதே வந்து பட்டா இல்லாத இடமா இருந்ததுன்னா நீங்கள் கம்மியாக ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கூட வாங்கிக்கலாம். 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி. இதுதான் வித்தியாசமாக இருக்குது பட்டாக்கும் பட்டா இல்லாத இடத்துக்கும். அதே மாதிரி வந்து மந்த்லி செலவா, நான் கொஞ்சம் சிக்கனமாக தான் இருப்பேன். ஸோ ரொம்ப செலவு பண்ண மாட்டேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக பண்ணுவேன். எப்படின்னா, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சிக்கனமாக இருப்போம். இன்னொன்று, நானும் என்னோடய கணவர் மட்டும்தான் வீட்டில். எங்களுக்கு ஒரு 4 பப்பி வளர்க்குறோம், அவங்களுக்கு தனியாக, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. மற்றபடி வந்து என்னோடய கணவர் வந்து எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் எது இருந்தாலும். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ பிரதர், கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது. 1க்கு 2 வண்டி வாங்கினேன் நான் எல்லாம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகாமல் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கே போகிறதில்ல. கண்டினியூஸாகவே ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன், அவங்க வேலைக்கே போகல. கம்ப்ளீட்டாக வேலைக்கு போகல. ஸோ இந்த 5 வருஷமாக நானே தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா, கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்தாங்க. அது கொஞ்சம் ஒரு பெரிய லாஸ்லாம் வந்தது. கொஞ்சம் பெரிய அப்படியே போயிடுச்சு. போனதை பற்றி பேசக்கூடாது இல்லையா? ஸோ அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பேக் பெயினால் இவங்க எதுவும் பண்ண முடியல. சரி, ஓகே, பரவாயில்ல, 2 பேர் யாராவது ஒருத்தர் சமாளித்து தானே ஆகணும் அப்படின்ட்டு நானே சமாளிக்க ஆரம்பிச்சிட்டேன்.